சானா சினி பாட்காஸ்டில் சந்திக்கிறோம். நான் சிவராஜ் சந்திரன், நான் சிவமுருகன் பாண்டியன். வணக்கம். நம்மளோட இன்னைக்கு வந்திருக்கோம். நம்ம கூட இருக்கிறது சகோதரர் பத்மா. பத்மா பார்த்தீங்கன்னா அவர் முன்னாள் மாயிகாவில் புத்ரா தலைவராக இருந்தார். ரொம்ப அனுபவசாலி. இப்போ கமுத்திரியான் பங்காஜன் திங்கியில் இருக்கார் ஆஃபீஸராக. அவருக்கு இந்த மெட்ரிகுலேஷனில் நல்ல அனுபவம் இருக்குது. இப்போ எங்களுக்கே மெட்ரிகுலேஷன் அப்ளிகேஷன் பற்றி படித்த ஒரு ப்ராப்ளம்னா நாங்கள் அவரை தான் ரிஃபர் பண்ணுவோம். அவர் அந்த மாதிரி ஒரு தொடர்பு உள்ளவர். அதுக்கு முந்தி தயவு செய்து இந்த பாட்காஸ்ட்டை லைக் பண்ணுங்கள், இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பார்த்துட்டு, அதே சமயத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் பர்சன் கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் பத்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வைபி. வணக்கம் ப்ராஃப், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் கமிங் பத்மா. எனி டைம் வைபி, எனி டைம். என்னன்னா இன்னைக்கு முக்கியமான விஷயம் மெட்ரிகுலேஷனை பற்றி. இந்த மெட்ரிகுலேஷன் எவ்ரி இயர் மெட்ரிகுலேஷன் வரும்போது நம்மளுக்கு காய்ச்சல் வந்துடுது. எஸ்பெஷலி எங்களுக்கெல்லாம் இப்போ நான்லாம் செனட்டர்கள்லாம் எனக்கு காய்ச்சல் வந்துடுது. ஏன்னா நான் எவ்ரி சிட்டிங்கில் பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் கேட்பேன், மெட்ரிகுலேஷன் 2500 பேர் எங்களுக்கு கொடுங்க, 2500 பேர் கொடுங்கன்னு. என்னோட துஸ்ரீ நஜீப் காலத்தில் கொடுத்தாரு. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவாலிஃபைட் பட் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, கொடுங்க அப்படின்னு. ஆனால் இந்த செவடங்காதில் போய் ஊதுற மாதிரி தான் இருக்குது சங்க. ஸோ எனக்கு மாதிரி வந்ததே இல்லை இது வரைக்கும். பட் என்ன செய்யுது, இப்போ நம்ம அந்த சிஸ்டமில் இருக்கோம், அது ஓடிக்கிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆளுங்களுக்கு அதை எடுத்து விளக்கணும். ஓகே, இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா அப்பீல் பண்ணுறவங்க. இப்போ ஏன்னா முக்கியமாக அப்பீல் பண்ணுறாங்க. 30ஆம் தேதி அப்பீல் கடைசி நாள். நிறைய பேர்த்துக்கு எனக்கு பர்சனலாக அனுப்பினா உங்களுக்கு அனுப்பினேன் 11 வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்குலாம் அப்பீல் ப்ராசஸில் இருக்காங்க. அப்பீல் பண்ண சொல்லுங்கள். நான் மினிஸ்டர்கிட்ட கூட அமைச்சர்கிட்ட நான் சொல்லும் போது கூட அவங்கள்ட்ட தான் அவங்க சொன்னாங்க, முதல்ல எல்லாத்தையும் அப்பீல் பண்ண சொல்லுங்கள், அப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்னாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பத்மா? வைபி, முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த மெட்ரிகுலேஷன் இன்டேக் பற்றி பார்லிமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அந்த ஹன்சாட் ஃபாலோ பண்ணுவேன், மினிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால. கடைசியாக ஈவன் மார்ச் கூடயும் பேசியிருந்தீங்க. என்னென்னா 2500 மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருந்தீங்க. அண்ட் ஆல்வேஸ் நீங்கள் என் கூட தொடர்பில் இருக்கீங்க, எப்படி மாணவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ மெட்ரிகுலேஷன் இன்டேக் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அதிகமான மாணவர்களுக்கு கிடைக்கல, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்களும் என்கிட்ட தொடர்பு கொண்டீங்க. நானும் நேற்று மெட்ரிகுலேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த திம்பாலன் பங்காராவை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க வைபி. ஒன்று அந்த காலத்தில் 2018 வரைக்கும் நமக்குன்னு இந்திய மாணவர்களுக்குன்னு தனியாக ஒரு கோட்டா இருந்துச்சு, டத்துஸ்ரீ நஜீப் காலத்தில். இப்போ அப்படி கிடையாது. இப்போ 10% புக்கான் பூமி புத்ரான்ற இதில் தான் நம்ம மாணவர்கள் சீன மாணவர்களும் சேர்ந்து தான் அதுக்கு போட்டி போடுறாங்க அந்த இடத்துக்கு. அங்கே தான் இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணுது. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக டாப் ஸ்கோரர் அந்த 10% கூட நம்மள ஃபிக்ஸ் பெர்சன்டேஜ் இல்லை. பட் என்ற பார்லிமெண்ட்ல பதில் சொல்லும்போது 3.62% இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. மேபி அந்த வருஷம் இன்டேக்காக இருக்கலாம். ஓகே, 2018 கடைசியாக வைபி 2200 இடங்கள் இந்திய மாணவர்களுக்கு மட்டும். இந்த 2200 இடத்துல சயின்ஸ்க்கு கொஞ்சம் பிரிச்சிருவாங்க, இப்போ எக்கனாமிக் கொஞ்சம் பிரிச்சிருவாங்க, ஜுருத்ரானுக்கு கொஞ்சம் பிரிச்சிருவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த 2200 இடம் நம்ம இந்திய மாணவர்கள் அவங்களுக்குள்ளே தான் போட்டி போடுவாங்க. இப்போ அது கிடையாது. இப்போ அது ஓப்பன் புக்கான் பூமி புத்ராக்குள்ள நம்ம சைனீஸ் கூட போட்டி போடணும். ஆமாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் சில மாணவர்களுக்கு அந்த காம்படிஷனில் அவங்க மெரிட் கொஞ்சம் குறைஞ்சிரும். இதில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். நிறைய பேர் என்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க 9A 10A 11A அப்படின்னு. மெட்ரிகுலேஷன் இன்டேக் எப்படி பார்ப்பாங்கன்னா, அகாடமிக்கில் 90%, கோகுரிக்குலமில் ஒரு 10% பார்ப்பாங்க. சில பேர் அந்த நம்பர் ஆஃப் ஏஸ் மட்டும் பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜூரிஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகிறதுனா வைபி, முக்கியமான பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேத்ஸ், மேத்ஸ், கிமியா, வாஜிப், ஃபிசிக்ஸ் இல்லாட்டி பயாலஜி, விச் எவர் பெஸ்ட், இதுதான் பார்ப்பாங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, இன்றைக்கி கூட ஒருத்தர் தொடர்பு கொண்டார் 9A, அந்த ஸ்டூடெண்ட்க்கு 9A, ஆனால் மெட்ரிக்ஸ் கிடைக்கல. அப்போ நான் ஃபுல் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது 9A 1E. இந்த எதுலன்னு பார்த்தீங்கன்னா அட்மேட்ஸில் மினிமம் வைபி டி இருக்கணும், மினிமம் மெரிட் கால்குலேஷன் போகிறதுக்கு. ஆனால் இடம் கிடைக்குமான்றது மெரிட்டை குறைச்சிரும். ஆனால் இடம் கிடைக்குமான்றது, ஆனால் இருந்துச்சுன்னா மேமாங்க லாயா உத்தோடி இப்போ திம்பாங்கானுக்கே வராது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ முதல்ல ஏன் இதை சொல்கிறேன்னா, இட் டசன்ட் மீன் நம்பர் ஆஃப் ஏஸ் டிட்டர்மின் பண்ணாது, அந்த சப்ஜெக்டோட மெரிட் தான் டிட்டர்மின் பண்ணும். அங்கேருந்து 90%, அப்புறம் கோகுரிக்குலமில் ஒரு 10%. சில மாணவர்கள் அகாடமிக்கில் கொஞ்சம் மெரிட் குறைவாக இருந்திருக்கும், ஆனால் கோகுரிக்குலம் நல்லா செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு பெட்டர் சான்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ இதுதான் இதோட இன்டேக் ப்ராசஸ் வைபி.
per அக்கௌண்டனுக்கு வேறு கால்குலேஷன் இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க வெப்சைட்டில், மெட்ரிகுலேஷன் வெப்சைட்டில். ஸ்டூடெண்ட்டே நேராக போய் மெரிட் கால்குலேட்டருக்கு அவங்க எந்த ஜூரிஸ்டிக்ஷன் பிலே பண்ணாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தட்டி அவங்க மெரிட் அவங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். முன்ன அப்படி கிடையாது. அது இந்த வெப்சைட்டில் இருக்கு, வெப்சைட்டில் இருக்குது, மெட்ரிகுலேஷன் வெப்சைட்லேயே, வெப்சைட்டில் இன்னும் இருக்குது. முன்னெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம நீங்கள் வந்து இளைஞர் பகுதியில் இருக்கும்போது இது நடத்துவீங்க, செமினார் நடத்துவீங்க, அங்கே வருவாங்க, அப்போ நம்ம கணக்கு பண்ணி சொல்லுவோம், இல்லை மெட்ரிகுலேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க, அங்கே கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் சொந்தமாகவே மெட்ரிகுலேஷன் வெப்சைட்டில் அவங்க மெரிட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். 90க்கு மேலே இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் தேர் இஸ் அ ஃபைட்டிங் சான்ஸ். There's a fighting chance. But the fighting chance வந்து within the 10%. Yes, prof. And you compete with the Chinese as well. Yes, definitely. இந்த வருஷத்துக்கு எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? அந்த நம்பர்ஸ் வந்து இது வரைக்கும் ரிவீல் பண்ணல ப்ராஃப். முன்ன இருந்த காலத்தில் வந்து முன்ன வந்து நமக்கு ஒரு இந்திய துணை அமைச்சர் இருக்கும்போது பட்டியல் கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட, அந்த லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. 10 மணிக்கு ரிசல்ட் வருதுன்னா 10 மணிக்கு அந்த பட்டியல் நம்மக்கிட்ட பேர் எல்லாம் வந்துடும். எந்த மெட்ரிகுலேஷன் காலேஜ் உட்பட பைண்ட் பண்ணி வந்து நம்ம அது சொல்லணும் தான் எனக்கு நினைப்பு வருது. முந்தி வந்து நம்ம டைமில் இப்போ கமல்நாதன் இருக்கும்போது நான் அப்பப்போ வெளி உள்ள ஆள் நிறைய பேர் சத்தம் போடுவாங்க, பேர் லிஸ்ட்டை வெளியாக்கும், உண்மையிலே 1800 பேர் கொடுத்துட்டீங்க 2000 பேர்னு. ஆனால் அந்த குரல்லாம் ஒன்றுமே காணும், இப்போ யாரும் பேச மாட்டாங்க அதை பற்றி. அது எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்காது. எல்லாம் அமைதியாக இருக்காங்க, எல்லாம் கரெக்டாக ஓடிட்டு இருக்காங்க. மேபி அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மை சூழ்நிலை அதான்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கு சிச்சுவேஷன் வைபி. இப்போ வந்து இது ஆரம்பிச்சிட்டாங்க. இடம் கிடச்ச மாணவர்களுக்கு முதல்ல நம்ம வாழ்த்து சொல்லிடணும். கொஞ்சம் மாணவர்கள் வந்து பிர்த்துக்காரன் காலேஜ் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அது எப்பயுமே இந்த பிர்த்துக்காரன் காலேஜ் நமக்கு எப்போ வரும்னா வைபி கிளாந்தானில் கிடச்சிருக்கும். உடனே அவங்க வந்து ஸ்லாங்கூர் கேட்பாங்க. ஆனால் இன்டேக்கில் உடனே தூரம்னு சொல்லி கேட்பாங்க. பட் என்னென்னா அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. உதாரணத்துக்கு the student must have a serious medical condition. எக்ஸாம்பிள் ட்வின்ஸ், உதாரணத்துக்கு ட்வின்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கெடாலையும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கிளாந்தானில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் ராய்வான் போட்டால் 2 பேர்த்தையும் ஒரே காலேஜில் வைப்பாங்க. ஸோ தட் பேரண்ட்ஸ்க்கு போயிட்டு வர ஈஸியாக இருக்கும். இன்னும் அது எஃபெக்ட் பண்ணுமா அந்த நம்பர்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் obtained seats suddenly when they ask இந்த மாதிரி சேஞ்சஸ் கேட்டோன்னே மேபி த பேரண்ட்ஸ் டசன்ட் வாண்ட் டு சென்ட் டு கிளாந்தான், அங்கே ஒரு இந்தியனுக்கு சீட் கோசமாக இருக்குல்ல, will they replace with another Indian or is it open again? Okay, நல்ல கேள்வி ப்ராஃப். கண்டிப்பாக அது வந்து நிறையா அது இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா கிளாந்தானில் கிடச்சிச்சின்னா அதிகமான ரிஜெக்ஷன் வரும், எஸ்பெஷலி அமாங் த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இடத்த கொடுத்தோம் அவங்க தான் போகல. எஸ், கரெக்ட். முன்ன உள்ள காலத்தில் எப்படி இருக்கும்னா அந்த இடம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா அந்த இடத்த இன்னொரு இந்தியனுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து நமக்குன்னு ஸ்பெசிஃபிக் கோட்டா இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து அப்படி வராது. அந்த மெரிட்டில் அடுத்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். புக்கான் பூமி புத்ரா சொல்கிறேன். ஏன்னா முந்தி வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணுவாங்க. இந்தியன்ஸ்க்காக ஒரு டெப்யூட்டி மினிஸ்டர்னால மைக்ரோ மேனேஜ் பண்ணி அந்த லிஸ்ட்டை இப்போ இல்லைன்னா தம்பா பண்ணி போடுறது. இப்போ அந்த சூழ்நிலை நம்மளுக்கு இல்லை. ஸோ ரெண்டுமாக எல்லாத்துக்கும் கொடுக்குறன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அது ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அது வேற ஆளுக்கு தான் போகும். சோ அது வேஸ்ட் தானே நம்மளுக்கு. கண்டிப்பா டெஃபினெட்லி இல்ல. அதான் நான் அந்த மாதிரி எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க உங்களோட எஸ்டிமேட் 2018க்கு பிறகு? 2018க்கு பிறகு நமக்கு அந்த சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு இல்லை வைபி. ஆனால் 2018 வரைக்கும் ஒரு வருஷம் ஒரு இன்டேக்கில் அப்போ 400 to 500 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்றாங்கன்னா because அந்த லொகேஷன்னால that could be location prof or they got a better offer. For an example அசாசி கிடைச்சிருக்கும், மற்ற இடத்துல JPS ஸ்காலர் கிடைச்சிருக்கும். But then அந்த 500 rejected and the seats doesn't mean another 500 Indians will be replaced after 2018. Yes, after 2018. Yes. Before that அந்த மைக்ரோ மேனேஜ் பண்ண நம்ம டீம் இருந்துச்சு. இல்ல அது கிளியரா இருக்கணும் அந்த ஆடியன்ஸ். பிகாஸ் சில பேர் நினைப்பாங்க நம்ம தான் கொடுத்துட்டுமே அப்படிதானே யோசிக்கிறாங்க இந்த பாலிசி மேக்கர்ஸ்லாம். நீங்க தானே வேணாம்னு சொல்றீங்க. இல்ல இப்ப மக்கள் ரொம்ப அமைதியா இருக்காங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் எல்லாம் கரெக்டா ஓடிட்டு இருக்கு. மெட்ரிகுலேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வைபி அவங்க வந்து அவங்க சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட கவுண்டர் ரூண்டிங்காக வச்சுருக்காங்க அவங்க லாபியில் வச்சு. வர்ற மாணவர்கள் நேற்று கூட நான் போயிருக்கும்போது நிறைய இந்திய மாணவர்களை சந்தித்தாங்க. வந்து அவங்களோட குறைய சொன்னாங்க, ஏன் இந்த மெட்ரிகுலேஷன் அவங்களுக்கு முக்கியம்லாம் வந்து பேசுகிறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இது நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து அந்த நம்பர்ஸ் இருந்தால் தான் அவங்களும் உதவி செய்ய. கவர்மெண்ட் பாலிசி. எஸ், இது நான் ஏற்கனவே பார்லிமெண்ட்லேயும் சொல்லியிருக்கேன். நான் பிரதமரே கேட்டேன், அவர் சொன்னார் 2500 பேர் கொடுக்க முடியாது, இப்போ கொடுத்தா மலாய்க்காரங்க ஓட்டு போயிடும்னு. அது ரகசியம் ஒன்றும் இல்லை, இது உண்மையில் நடந்தது. அப்படின்னா இட்ஸ் நாட் a policy.
இட்ஸ் அ ஒன் ஆஃப்ல அந்த 2005 கொடுத்து 2018 இல்ல இது நாஜிப் டைம்ல பாலிசியா இருந்தது அது. பிஎம்மோட PH எடுத்தோன்னே தான் அந்த 10% வந்து டிவைட் பண்ணிட்டாங்க சைனீஸுக்கும் நம்மளுக்கும் இது கொடுத்தது. ஆமாம் ஆமாம் இல்ல பாலிசியா இருந்திருந்தா இது வந்து பாலிசி அது இல்ல இல்லையே பட் என்னன்னா 2005 நீங்க ரிட்டன் பண்ணுங்க the prime minister's announcement Yes. can be guna pakai untuk அந்த pengambilan ஆமா. பயிற்சி During Najib's time it was policy. ஆமா Interim policy 2018 ல இருந்து it was interim yes policy. It was a policy in Ministry of Yes, Education yes, because remember DG நம்ம fight பண்ணி ஆமா அங்க ஆமா வந்து ஆமா வாங்குனீங்க. ஆமா During Najib's time prof it was in a policy இந்தியன்ஸுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு. இல்ல இல்ல அப்ப இருந்துச்சு as a policy but after 2018 கவர்மெண்ட் அது ரிமூவ் மாறனோட பண்ணாங்க they changed the policy. கவர்மெண்ட் தான் மாத்தலாமே. ஆமா இப்போ வந்து still back to normal. அது எப்படி அந்த அசாஸ் பண்ணும்போது இப்போ எப்படி actually ஒரு ஆர்குமெண்ட் 10% கூட வந்துச்சு. I was talking to that minister. She said actually அது மாதிரி மெட்ரிகுலேஷன் வந்து அப்போ வந்து கொடுத்தாங்க பட் இப்போ வந்து அது ஆஃப்டர் 2018 அது இல்லை. நான் இல்லாததுக்கு நான் முன்ன மினிஸ்டரா இல்லை அப்போ வந்து இல்லை அவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து STPM எடுக்க சொல்லுங்கள் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அது வந்து மேபி STPM வந்து நல்ல விஷயம் தான். STPM இப்போ நீங்கள் ஒரு STPM ஸ்டூடெண்ட், ஐ எம் ஆல்சோ STPM ஸ்டூடெண்ட். நம்ம STPM என்கரேஜ் பண்ணுறோம். ஆனால் அது எல்லா வகையிலும் கை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. உதாரணத்துக்கு மெடிசன், டென்டிஸ்ட்ரி, ஃபார்மசி எழுதி போடுற மாணவர்களுக்கு அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா போன ஆண்டு இது வந்து பார்லிமெண்ட்டில் வெளியான ஆன்சர், நம்ம எங்கேயுமே பிக் பண்ணலை. பார்லிமெண்ட்டில் கொடுத்த ஆன்சர் தான். STPM செஞ்சு மெடிசன் போன ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் தான். STPM செஞ்சு டென்டிஸ்ட்ரி போன ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாணவர். ரைட். ஃபார்மசிக்கு போனது ஒரு 13 மாணவர். இதுதான் அதோட சிச்சுவேஷன். அப்போனா என்ன சொன்னேன், STPM முடிஞ்சு யூனிவர்சிட்டிக்கு போகலாம். ஆனால் இந்த கிரிட்டிக்கல் கோர்சஸ் போகும்போது அந்த மெட்ரிகுலேஷன் தான் நிறைய பேர் குவாலிஃபை பண்ணுவாங்க. கரெக்ட். அந்த காம்படிஷன் வரும்போது மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஏன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. STPMல சயின்ஸ் ஸ்ட்ரீமில் போய் 4 ஃப்ளைட் போடுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து சேம் லெவலில் இல்லை. ஆனால் அவங்க ஒரு மாணவர் வந்து டிகிரி நார்மலாக டிகிரி செய்ய போகிறாங்க அப்படின்னா STPM எஸ் இட்ஸ் a குட் ஆப்ஷன். கிரிட்டிக்கல் கோர்சஸ்க்கு வந்து மெட்ரிகுலேஷன் will be much helpful. எஸ் கரெக்ட். for Indians. எஸ் கரெக்ட். ஸோ அப்பீல் பண்ணுறீங்க. இப்போ அப்பீல் பண்ண போகிறோம். இப்போ அப்பீல் பண்ணி எத்தனை பேர்த்துக்கு ராஃப்லி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே மேபி நேற்று நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எனக்கு கொடுத்தது பார்லிமெண்ட்டில் 1000 to 1200 தான் அப்படி தான் இருக்கும். ஆனால் நேற்று நான் வந்து அந்த டிஸ்கஷன் செய்யும் போது அவங்கக்கிட்ட கேட்கும் போது ஓவரால் எல்லா இன மாணவர்களும் சொல்கிறேன், இது வரைக்கும் ஆன்லைனில் அப்பீல் போட்டது 24,000 மாணவர்கள். எல்லாம் 24,000 all ethnic groups. Yes. All ethnic groups. Yes. 24,000. But out of this 24,000 கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து மெமங் தலாயா ஷாரட் மினிமம்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்க வெளியாயிருவாங்க. இந்த பேலன்ஸ் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா எவ்வளோ பேர் இதை ரிஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு. இந்த ரிஜெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் பேர் இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரைடே UPU ரிசல்ட்ஸ் வருது. ஸோ சில மாணவர்களுக்கு உதாரணத்துக்கு அசாசி இப்போ ரூபாத்தன் கிடைக்குது UPNMல. ஸ்டூடெண்ட்க்கு மெட்ரிகுலேஷனும் கிடச்சிருக்கு. ஸோ தே கேன் சூஸ் வாட் எவர் தே வாண்ட். உதாரணத்துக்கு அவங்க அசாசி எடுக்கிறாங்கன்னா இந்த ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கொசங்க இப்படி தான் ஒர்க் பண்ணோம். இது ஒரு லேயர் வைபி. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, பட் ஆன் த டே இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கே கொசங்கான் வரும். அப்போ செகண்ட் இன்டேக்கு உள்ள இடத்த வந்து செகண்ட் இன்டேக் எப்போ வரும்? 5ஆம் தேதி ஜூலை வெளியாக்குறாங்க அதோட ரிசல்ட்ஸ். அந்த கொசங்கான் நாட் நெசசரி will be filled by India. எஸ் அங்கே தான் அது. Because we don't have a strict policy. Yes, correct. So how to make it a policy again, Padma? We have lawmakers like YB. We have இது வந்து must come from the top. Yes. Normally prof சொல்ற மாதிரி அது ஒரு டெஃபினட்டா பாலிசியா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நமக்கு இந்த பிரச்சனை இல்ல வரவே இல்ல. அது ஒரு இன்டரிம் பாலிசி தான். ஆமா 2012ல it was good policy but eventually I believe at the timeல வாய்ப்பு கொடுத்தா அது பாலிசி ஆயிடும். ஆமா எவ்ரி இயர் நம்ம அமலாக்கத்துக்கு கொண்டு வந்துரும். கரெக்ட். 2012ல அனௌன்ஸ் பண்ணாங்க 1500. 2018ல ஏன் அது 2200 ஆக்குனாங்கன்னா 700 இடம் ஏன் கூட ஆக்குனாங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் 700 இடம் இங்கே இன்க்ரீஸ் பண்ணால் தான் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் டிகிரி போகும்போது இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதுதான் அதோட மெயின் ஐடியா. STPMலேருந்து ஒரு 1000 பேர் போனால் இங்கேருந்து ஒரு 2000 பேர் போகிறது, ஒரு 3000 பேர் மினிமம் தமிழவங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னு. பட் ஓகே, ஸோ அது வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. we cannot undo the thing. இப்போ இந்த 1200 பேர்த்துக்கு இடம் வாங்கி கொடுக்கணும். நம்ம அதோட குறைஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். பட் ஐ எம் ஸ்டில் ஃபைட்டிங் ஃபார் 2500 பிளேசஸ். ஐ பிலீவ் நிறைய லீடர்ஸ் என் கூடயும் வந்து எம்பிஸ்லாம் வந்து அதையும் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே அந்த விஷயத்தில் வந்து
கொடுக்கணும் ஒன் அப்படின்னா வாய்ஸ்லாம் பிரதமருக்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ். நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, இது சம்மந்தமாக YB கோபினை பார்க்குறோம். அவர் கூப்பிட்டு இதை பற்றி பேசணும் அப்படின்னு. ஸோ நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் போய் அவர்கிட்ட அதான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா 2500 பேர்த்துக்கு யாராக இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் கேஸ் இப்போ ரிசால்ட்ஸ்லாம் கொலை பண்ணல, அப்ளை பண்ண அப்ளிகன்ஸ்க்கு வந்து 2500 பேருக்கு வாங்கி கொடுத்துருங்க. நான் எதை சொல்ல போகிறேன், என்னோட இது அது டைமில் தான். அது ஒரு நல்ல சொல்யூஷன் மேபி. ஏன்னா அதிகமான மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் போனால் தான் அந்த பாத்வே யூனிவர்சிட்டி டிகிரி போகும்போது அதிகமான இந்திய மாணவர்கள் போவாங்க. ஏன்னா இப்போ STPMக்கு போய் இந்திய மாணவர்கள் போகிறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்ன மாதிரி இல்லை அந்த இன்டேக். STPMக்கு வேறு வழி இல்லாமல் தான் போகிறாங்க. அதில் போயிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ மெட்ரிகுலேஷன் ஒரு ரெவென்யூ இருந்துச்சுன்னா we can see more bright students entering into public universities. மெட்ரிகுலேஷன் இம்பார்ட்டன்ட், அன்டினைபிள், அது இம்பார்ட்டன்ட். ப்ராஃப் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கீங்க, நிறைய பேர் மெட்ரிகுலேஷன் தான் வந்து வர்றவங்க இருக்காங்க. அவங்க தான். பட் இப்போ என்னன்னா நீங்கள் தனியாக உங்கள் கெப்பாசிட்டியில் உதவி பண்ணியிருக்கீங்க, பத்மா சொந்த கெப்பாசிட்டியில். அது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சிஸ்டமே வேலை செய்யணும். டசன்ட் மேட்டர் யாரு கிடைக்குதுன்னு இல்லாமல் அந்த 2000 பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிடணும். அதை தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ செகண்ட் பார்ட் யூபியூன்னு சொன்னீங்களே, அது வேற முக்கியம் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன். ஓகே, யூபியூவோட விண்ணப்ப முடிவு வந்து வர வெள்ளிக்கிழமை வருதுங்க வைபி. 28 ஜூன் 28 ஜூன் வருது. வர வெள்ளிக்கிழமை. ஆமாம், வர வெள்ளிக்கிழமை. இடம் கிடைத்த மாணவர்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்ஸ் கொடுப்பாங்க. சுராட் தவாரன் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் எடுத்து தரையெல்லாம் அதில் போட்டிருப்பாங்க. இடம் கிடைக்காத மாணவர்கள் வந்து மேல்முறையீடு செய்யலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியிலிருந்து 7 ஜூலை வரைக்கும் செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு மாணவருக்கு வந்து இடம் கிடைக்கல, ஆனால் அவர் வந்து காலேஜ் கம்யூனிட்டி தான் போகிற அளவுக்கு அவர் ரிசல்ட்ஸ் இருக்குது. அவர் வந்து ஆன்லைனில் அப்பீல் பண்ண தேவை கிடையாது. அவர் நேரடியாக பக்கத்தில் இருக்கிற காலேஜ் கம்யூனிட்டிக்கு நேரடியாக போய் அவரோட அப்பீலை கொடுக்கலாம். வாக்இன் பண்ணி அவர் வந்து அப்பீல் பண்ணலாம். ஆனால் காலேஜ் கம்யூனிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் லத்தேஹான், இந்த IKBN இவங்களாம் இருக்காங்களா, இவங்களாம் நேரடியாக போகலாம். டிப்ளமா, பாலிடெக்னிக், அசாசி ப்ரோக்ராம்லாம் வந்து ஆமாம் UPU ஆன்லைன் மூலியமாக தான் அவங்க அப்பீல் பண்ணி ஆகணும். இந்த வேலையில் வைபி நிறையா விஷயம் என்னென்னா, மாணவர்களுக்கு என்ன சொல்லணும்னா, அசாசி அந்த மாதிரி கிடைக்கிற மாணவர்களுக்கு வந்து எவ்ரி இயர் ரிஜெக்ஷன் ரொம்ப ஹையாக இருக்குது வைபி. உதாரணத்துக்கு அசாசி ஸ்டெம் அப்படின்னு யூனிவர்சிட்டி மலேசியா திரங்கானூரில் இருக்குது. போன ஆண்டு வைபி இந்திய மாணவர்களுக்கு 150 மாணவர்களுக்கு இடம் கொடுத்தாங்க. 150. ஆனால் அதோட அக்செப்டன்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாணவர்கள் என்னமோ தான் எடுத்திருந்தாங்க. ஸோ வென் வி லுக் அட் த ரீசன் 80% வந்து தூரமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்மளோட இதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த இடம் அப்படி வீணாச்சு. ஆமாம், ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த யூனிவர்சிட்டிக்கு அவங்க தான் விண்ணப்பம் செஞ்சாங்க. திரங்கானு வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணாமல் கொடுக்கல, அவங்க விண்ணப்பம் செஞ்சாங்க, அவங்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இடம் கிடைக்கும் போது அந்த இடத்த வந்து ஸ்டெம் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடம் இன்னொரு இந்திய மாணவர்களுக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா UPUவில் அப்படியே இல்லை. அந்த மெரிட்டில் அடுத்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ ரைவான் செய்யும்போது அந்த 28ஆம் தேதி வந்து ரிசல்ட் வெளியே வருது. சில பேருக்கு தெரியாது. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் UMK கிடைக்கலாம். கிடைச்சிட்டு நான் போகல UMKக்கு, நான் ரைவான் செய்ய போகிறேன், முடியாத ஒரு ஆஃபர் கிடச்சிருச்சுன்னா யூ கேன் நாட் மேக் எனி அப்பீல். அப்பீல் பண்ணும்போதும் சில பேர் மேபி தே ஹேவ் 2 CGPA could be 2.5 still can appeal. பட் சில பேர் என்ன நினைப்பாங்க, ஒரு 2.5 நான் வந்து UM தான் போகிறேன், நான் லா தான் செய்ய போகிறேன், அந்த நோக்கத்தோட இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறீங்களா? ஓகே ப்ரோஃப், இது வந்து இப்போதைக்கு நம்ம இப்போ SPM வருது. STPMோட இன்டேக் லேட்டாக வரும். அது வந்து செப்டம்பர் ஒன்வர்ட்ஸ் வரும். இப்போ வந்து SPM ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பை மெரிட் தான் ப்ரோஃப். இப்போ வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது UPU பாக்கெட்னு சொல்லிட்டு, அதுலேயே மாணவர்களுக்கு வந்து UPUக்கான மெரிட் கால்குலேட் பண்ணிடலாம். அந்த யூனிவர்சிட்டிக்கு விண்ணப்பம் செய்யும் போது என்னென்ன ஷாரட் ஹாஸ் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டி மலேசியா சபா, ஓகே, யூனிவர்சிட்டி மலேசியா சபாவில் 3 அசாசி ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ஷாரட் ஹாஸ் தட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து திருபுக்கப்பாடு பிரஜா பூமி புத்ரா அப்படின்னு கீழே போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம விண்ணப்பம் செய்ய முடியாது. இந்த விவரம் எல்லாமே அதிலே போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த UPU பாக்கெட்டில் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் கேன் செக் தியர் மெரிட். பேஸ் ஆன் த மெரிட் கீழேயே ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் புறத்த மெரிட் எவ்வளோன்னு காட்டிடும். உதாரணத்துக்கு மாணவனோட மெரிட் 80,
புறாத்த மெரிட் ஒரு அளவுக்கு 19 இருக்குன்னா தென் இட்ஸ் பெட்டர் நாட் டு அப்ளை. ஏன்னா அந்த காம்படிஷன் ரொம்ப டஃபாக இருக்கும். இந்த புறாத்த மெரிட் எப்படின்னா கடந்த 5 வருஷமாக அந்த காஸ்க்கு எழுதி போட்ட மாணவர்கள், இடம் கிடைச்ச மாணவர்களோட மெரிட் வந்து புறாத்தபடி அபவுட் 90. தட் மீன்ஸ் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் அதுக்கு எழுதி போடுறாங்க. ஸோ நம்ம குறைஞ்ச மெரிட் எழுதி போட்டோமா நமக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஓகே ஓகே. இந்த ரைவானும் நீங்கள் பிளாட்ஃபார்ம் இருக்கா அவங்க கூட? ஆமாம். இப்போ வந்து ப்ராஃப் நார்மலி யூபியூவில் என்ன செய்வாங்கன்னா கீழே வந்து ஒரு கவுண்டர் போடுவாங்க. லெப்பாசன் எஸ்பிஎம்க்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இல்லாத பட்சத்தில் நமக்கு தொடர்பு கொண்டால் நம்ம அசிஸ் பண்ணுவோம். ஏன்னா ராய்வானில் நீங்கள் 4 பிள்ளைகான் தான் போட முடியும். 4 பிள்ளைகான் நம்ம வந்து கரெக்டான பிள்ளைகான் போடணும் இடம் செக்யூர் பண்ணுறதுக்கு. அது நம்ம தாராளமாக அசிஸ் பண்ணலாம். நிறையா இப்போ நீங்கள் செய்கிறீங்க, அப்புறம் கியூமிக் செய்கிறாங்க. ஆமாம். நிறைய இயக்கங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் எப்படி எந்த இயக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு நெருங்கிய ஒரு இயக்கத்திட்ட போய் தெரிஞ்சவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டுட்டு போய் செய்யறது கண்டிப்பாக தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் முடிவு எடுத்து நீங்கள் சொந்தமாக ஒரு முடிவு எடுத்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒன்று போட்டுட்டு கடைசியில் கிடைக்கலன்னு சொல்லும்போது உங்கள் எதிர்காலம் தான் பாதிக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த மாதிரி பத்மா மாதிரி உள்ளவங்கள்ட்ட maybe we can share your email if you don't mind. Yeah, can. என் இமெயில் வந்து patmaraja@gmail.com. நான் வந்து கீழே போட்டுறேன், அழகாக எழுதிடுறோம். நீங்கள் இது பண்ணலாம், நம்ம தொடர்பு கொள்ளலாம் பத்மாவை. நன்றி பத்மா. நன்றி வைபி. Anything to add? இல்லை, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி தி ஆடியன்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம தொடர்ந்து இது ஒரு போராட்டமாக இருக்குது பத்மா. எஜுகேஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும், ப்ராஃப் பொறுத்த வரைக்கும், ஒன்றை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் வாழ்ந்து வந்ததே கண்டிப்பாக. ஸோ இந்த நல்ல விஷயத்தை போய் மித்த குடும்பத்துக்கு சேர்க்கணும், அந்த குடும்பமும் நல்லா வளரணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தகுந்த விஷயத்தை நம்ம இப்போ செய்யணும். இன்னைக்கு செய்யலைன்னா நாளைக்கு வர தலைமுறை நம்மள தான் குறை சொல்லும். கண்டிப்பாக. ஸோ அதனால் வில் கீப் ஆன் ஃபைட்டிங் அண்ட் ஸோ ஸ்ட்ரைவ் ஃபார் த 2500. கண்டிப்பாக. மை பெஸ்ட் விஷஸ் பேபி உங்களுக்கு, பிகாஸ் யூ பின் டூயிங் திஸ் ஃபார் மெனி மெனி இயர்ஸ். எனக்கு உங்களை அறிமுகமாக இருக்கும். பட் என்னன்னா அது சரியா போய் அது காதில் உழுவ மாட்டேங்குது. ஸோ அதுக்கு ஒரு அது ஒரு பாலிசியாக ஆக்கணும். அந்த பாலிசியாக வந்தால் தான் அது வந்து யாரும் மாற்ற முடியாது. என்னதான் மிந்தி we were so near yet so far during 2018. அது நடக்கிறது, பட் நடக்காமல் போச்சு. இட்ஸ் ஓகே. ஐ பிலீவ் தட் இன்னைக்குள்ள பிரதமருக்கும் இந்தியர்கள் மேலே ஒரு ஒரு நெருங்கிய உறவு இருக்குது, தொடர்பு இருக்குது. அதனால் அந்த அடிப்படையில் ஐ பிலீவ் he will do eventually he will do. Let's hope for the best. நன்றி அனைவருக்கும். நன்றி. இந்த சனாசினி பாட்காஸ்ட்டில் முக்கியமான விஷயம் மெட்ரிகுலேஷனை பற்றி, இந்த அப்பீல் மூடப்போது, ரிசல்ட்ஸ் வரப்போது, யூபியூ ரிசல்ட்ஸ் வரப்போது, அதை பற்றி வந்து சகோதரர் பத்மா அழகாக விளக்கியிருக்காங்க. இது தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மாணவர்கிட்ட சொல்லுங்கள். நல்ல விஷயங்க அது. நன்றி, வணக்கம்.